நாலேஜ் இருந்தா மட்டும் போதாது. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படின்றது யூபிஎஸ்சி எஸ்ஏ பேப்பர் டெஸ்ட் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல எஸ்ஏ பேப்பர் பார்க்க போறோம். ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல எஸ்ஏ பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேப்பருக்கு 250 மார்க்ஸ்க்கு இருக்கும். டோட்டலா 8 எஸ்ஏ டாபிக்ஸ் கொடுப்பாங்க. அது 2 செக்ஷனா டிவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்க செக்ஷன் ஏல இருந்து ஒரு எஸ்ஏவும் செக்ஷன் பில இருந்து ஒரு எஸ்ஏவும் சூஸ் பண்ணி டோட்டலா 2 எஸ்ஏஸ் வந்து நீங்க எழுதுவீங்க. ஸோ ஒவ்வொரு எஸ்ஏவும் ரஃப்லி வந்து 1000 to 1200 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு 3 hours டைம் கொடுப்பாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ்ஏ பேப்பர் மார்க்ஸ் வந்து ஃபைனல் மெரிட்ல கவுண்ட் ஆகும். அதனால நீங்க நல்ல ஸ்ட்ரக்சரோட, எக்ஸாம்பிளோட, பேலன்ஸ்டா எழுதுற ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்க வீக்லி 1 எஸ்ஏ ஆச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை வீடியோஸ்ல நம்ம யூபிஎஸ்சி மெயின்ஸோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். 4 ஜிஎஸ் பேப்பர்ஸ், 2 ஆப்ஷனல் பேப்பர்ஸ், 2 குவாலிஃபைங் பேப்பர்ஸ் அண்ட் 1 எஸ்ஏ பேப்பர். அண்ட் இதுக்கான சிலபஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க வேர் டு ஸ்டார்ட் யூபிஎஸ்சி பிகினர்ஸ் பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கும், போய் கண்டிப்பா பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம யூபிஎஸ்சி இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு யூபிஎஸ்சி கிட் பிரப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Thank you.